லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன பண்றீங்க? விடுங்க, விடுங்க, விடுங்க. ஏங்க? ஐயோ, என்ன என்னங்க? திரும்ப சுத்தப்பா. ஐயோ, விடுங்க. நில்ல. அதரா. மதுரா, மதுரா. மதுரா, நான் டியூட்டிக்கு போகணும். நான் முதல்ல குளிச்சுக்கிறேன். எனக்கும் சமைக்கிற டியூட்டி இருக்குங்க. நான் தான் முதல்ல குளிப்பேன். நான் டியூட்டிக்கு போறேன்னு சொல்றேன், நீ குளிக்கிறேங்கற. எனக்கு சமைக்கிற டியூட்டி இருக்குங்க. நான் தான் முதல்ல குளிக்க போவேன். ஏய், நான் தான் சொல்றேன்ல, நான் ஃபர்ஸ்ட் குளிக்கிறேன்னு. ஏங்க, அப்ப எனக்கு மட்டும் சமைக்கிற டியூட்டி இல்லையா? நான் தான் முதல்ல குளிக்க போவேன். நான் தான் முதல்ல குளிப்பேன். நான் தான் முதல்ல குளிப்பேன். நான் தான் குளிப்பேன். நான் தான் முதல்ல குளிப்பேன். நான் தான் குளிப்பேன். நான் தான் முடியாது. குளிப்பேன். நான் தான் முதல்ல குளிப்பேன். நான் தான் முதல்ல குளிப்பேன்னு சொல்றேன்ல. நம்ம டாஸ் போட்டு பார்க்கலாம். ஓகேவா? சரி, வா, ரெண்டு பேரும் சேர்ந்து குளிக்கலாம். தூங்கிட்டாளா? தூங்கிட்டா. செல்ல குட்டி, என் புச்சி குட்டி, அம்மா குட்டி. ஏய் செல்லம், செல்ல குட்டி, தூங்கிட்டீங்களா? தூங்கிட்டீங்களா நீங்க? செல்ல குட்டி, புச்சி குட்டி, அம்மா குட்டி. செல்லம், கருமம் கருமம். மாரா, என்னப்பா கோயிலுக்கு கிளம்பிட்டீங்களா? ஆமா பாட்டி. சீக்கிரமே இன்னொரு வாரிசு வரணும்னு வேண்டிக்கிட்டு வாங்க. போயிட்டு வரோம் பாட்டி. பத்திரமா போயிட்டு வாங்கப்பா. போயிட்டு வரேன் பாட்டி. போயிட்டு வாங்க. போயிட்டு வரேம்மா. போயிட்டு வரோம்ப்பா. போலாங்க. அகல்யா, மதியத்துக்கு என்ன சமைக்கட்டும்? ஆமா, நான் சொன்னோடனே அப்படியே செஞ்சிருவேன். அதான் எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி வச்சிருப்பீங்கல்ல. ஏதோ ஒண்ணு செஞ்சு தொலை. புதுசா என்கிட்ட கேட்க வேண்டியது. ஏங்க, என்னங்க பாக்குறீங்க? அது நம்மோட ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நல்ல நாள் பார்த்துட்டு இருக்கேன். ஐயோ, ஏங்க, அங்க பாருங்க. ஆமா. ஏங்க. கடவுளே,
ஆதிராவும் திருமாறனும் இப்பதான் சந்தோஷமா இருக்காங்க. இது மாதிரி எப்பவும் அவங்க நிம்மதியா இருக்கணும் சாமி. சொல்லுங்க சார். ஆதிரா, நீங்களும் சாரும் இப்போ ஃப்ரீயா இருக்கீங்களா? ஆமா சார். ஏன் கேக்குறீங்க? உங்க 2 பேருக்கும் ஒரு ட்ரீட் வைக்கலான்னு இருக்கேன். அதுக்காக தான் கேட்டேன். ட்ரீட்டா? எதுக்கு சார்? கல்யாணம் ஆன புது ஜோடிகளுக்கு விருந்து போட வேணாமா? ம், எப்போ ஃப்ரீன்னு சொன்னீங்கன்னா ஏற்பாடு பண்ணிடுவேன். சார் நீங்க வேற. ஏற்கனவே நாங்க ஒன்னா தானே சார் வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்ப புதுசா ஒரு தாலி கட்டிக்கிட்டோம், அவ்வளவுதான். விருந்தெல்லாம் வேண்டாம் சார். விருந்தெல்லாம் வேணுமா வேணாமான்னு நான் உங்ககிட்ட கருத்து கேட்கல. விருந்துக்கு எப்போ வரீங்கன்னு தான் நான் கேட்குறேன். ஐயோ என்ன சார் நீங்க? அதுக்கு இல்ல ஆதிரா, நீங்க 2 பேரும் பாசமான லவ்வபிள் கப்பல்ஸ். ஆனா சார் ஜெயில இருக்கும்போது நீங்க 2 பேரும் பிரிஞ்சு அவஸ்தைப்பட்டதை நான் என் கண்ணால பார்த்தேன். நீங்க சேரணும்னு மனசார ஆசைப்பட்டவன்னா இப்ப அது நடந்துருச்சு. அதை கொண்டாட வேணாமா சொல்லுங்க? சரிங்க சார், உங்க பேச்ச தட்ட முடியுமா? இதுக்கும் நான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். சரிங்க. அவருக்கு ஓகே அப்படின்னு சொன்னாருன்னா இன்னைக்கு ஈவினிங் வச்சுக்கலாம். சரிங்க சார், நான் கேட்டு சொல்றேன். சரிங்க. சரி, நான் செக் பண்ணி பார்க்குறேன். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். ஓகே, சொல்லு ஆதிரா. கதிர் சார் ஃபோன் பண்ணாருங்க. நம்ம கல்யாணத்துக்கு விருந்து தர போறாராம். வேணானாலும் அடம் பிடிக்கிறாரு. இப்ப என்னங்க பண்ணலாம்? அவர் ஆசையா கூப்பிட்டு மறுக்கவா முடியும்? விருந்து எப்போவா? நமக்கு ஓகேனா இன்னைக்கு ரெடி பண்றேன்னு சொன்னாரு. சரி, ஓகே சொல்றாதிரா. இதோ சொல்லிடுறேங்க. சொல்லுங்க ஆதிரா, சார் என்ன சொன்னாரு? சார் இன்னைக்கு ஓகே சொல்லிட்டாங்க. அப்போ ஓகேங்க, நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அந்த ரெஸ்டாரண்டோட லொகேஷனை உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே சார், தேங்க் யூ. ஆதிரா, நம்ம போய் ரெடி ஆகலாம். வா. அந்த வக்கீல் கிட்ட பேசினா எப்படி சந்தோஷப்படுறா பாரு. ஏதோ ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு இவங்க 2 பேரும் அடிக்கடி மீட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் பண்றது? இதை இப்படியே விடக்கூடாது. இனியும் அந்த வக்கீல் கூட ஆதிரா பழகிட்டு இருந்தா என் குடும்பத்துக்கு தான் சிக்கல் ஆயிடும். எப்படியாவது ஆதிரா அந்த விருந்துக்கு போறத தடுத்தாகணும். அம்மா என்னங்க ஜூஸ் குடிங்க. ஓ வேண்டாம் சுபத்ரா. அம்மா வயிறு புண்ணாயிடுச்சுன்னு டாக்டர் சொன்னார்ல, குடிங்க. ரெண்டு பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? விருந்துக்குமா? விருந்துக்கா? எங்க திருமாரா? கல்யாணம் ஆனதுக்கு வக்கீல் கதிர் எங்களுக்கு விருந்து ஏற்பாடு பண்ணிருக்காரு மாமா. அதுக்கு தான் நாங்க போறோம். கூப்பிட்டா போயிட வேண்டியதா? ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? வீட்ல நாங்களா எதுக்கு இருக்கோம்? நீங்க வர மாட்டீங்கன்னு நினைச்சுதான் அத்தை சொல்லல. சரி நீங்களும் கிளம்பி வாங்க போலாம். அடைச்சி, அவன் விருந்து வைக்கிறதுக்கு நான் எதுக்கு வரணும்? நான் கேட்டது நீங்க எதுக்கு போறீங்கன்னு. அம்மா, நாங்க கதிர் வீட்டுக்கு விருந்துக்கு போனா என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு? பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தாண்டா சொல்றேன். அந்த வக்கீல் யாரு? விருந்துக்கு போற அளவுக்கு அவனுக்கும் நமக்கு என்ன உறவு? வக்கீல் வேலைய பார்த்தான், கேஸ நடத்தினா ஃபீஸ வாங்கிக்கிட்டான். அதுக்கப்புறமும் எதுக்கு நீ அவனை தொங்கிக்கிட்டே இருக்க? அவன் என்ன நமக்கு சொந்தமா பந்தமா? ஏங்க, அதுக்கும் மேல அத்தை, கதிர் சார் இவரையும் அப்பாவையும் ஜெயில இருந்து மீட்டி எனக்கு திரும்ப கொடுத்திருக்காரு.
அதை எப்படி அத்தை என்னால மறக்க முடியும்? அவரு பிரியமா கூப்பிடுறப்போ எப்படி வர முடியாதுன்னு சொல்றது? ஓஹோ, வர முடியாதுன்னு சொன்னா துப்பாக்கி எடுத்து சுட்டுருவானா? அம்மா நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் மறுத்து பேசிக்கிட்டே இருக்க. ஆனா அவ சொல்ற எந்த வார்த்தையும் மறுக்காம செஞ்சிடுற. காசு கொடுத்தா எந்த வக்கீலா இருந்தாலும் ஜெயில இருந்து வெளியில கூட்டிட்டு வரதா செய்வாங்க. என்னமோ அவன் தான் பெரிய அதிசயத்தை பண்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. வேணும்னா அவனுக்கு எக்ஸ்ட்ராவே காசு கொடுத்துரு. அத விட்டுட்டு விருந்துக்கு போற, விசேஷத்துக்கு போறேன்னு அந்த வக்கீல் கூட கொஞ்சம் வேலையெல்லாம் வச்சுக்காத. அகல்யா, என்ன பேசுற? கதிர் வக்கீல் வேலையை மட்டும்தான் பார்த்தாரா? இவங்க கல்யாணம் முடிவானதுல இருந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சாரு. இவங்க நமக்கு சொந்தமா பந்தமான கதிர் நினைச்சிருந்தா இதெல்லாம் செய்வாரா? இன்னும் சொல்லணும்னா அவரை நமக்கு செஞ்ச உதவிக்கு நாம தான் விருந்து போடணும். ஆனா கதிர் முந்திக்கிட்டாரு. அம்மா, ஆதிராவை கடத்திட்டாங்கன்னு தெரிஞ்சதும் ரத்த சொந்த மாதிரி தவிச்சாருமா. என்னோட சேர்ந்து ஆதிராவை மீட்கிறதுக்கு அலைஞ்சாரு அவரு. இதெல்லாம் செய்யணும்னு அவருக்கு என்னமா அவசியம்? அவசியம் இருக்கா இல்லையான்னு யாருக்குடா தெரியும்? அம்மா, என்னம்மா? அட கோவப்படாத மாறா. அத்தைக்கு இன்னும் முழுசா உடம்பு சரியாவல. அதுக்குள்ள விருந்துன்னு போகணுமா என்ன? எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். 2 பேருக்கும் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. வெளியில 4 இடத்துக்கு போய் சந்தோஷமா இருக்கட்டுமே. ஏய், இதுல உனக்கு என்னடி பிரச்சனை? எதுக்கு இந்த ஆட்டம் போடுற நீ? நல்லது சொன்னா உங்களுக்கு ஆட்டம் போடுற மாதிரி தெரியுதா? அந்த வக்கீல பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. அவனால நம்ம குடும்பத்துல ஏதாவது சிக்கல் வரதான் போகுது. அப்பதான் நீங்க எல்லாரும் அடங்குவீங்க. என்னத்த பேசுறீங்க? கதிர் சார்னாலதான் நமக்கு சிக்கலே தீந்துது. எங்களை கல்யாணம் பண்ணிக்க சொன்னதே அவர்தான். இல்லன்னா இந்த கல்யாணமே நடந்திருக்காதாத்த. சாரு வந்து கல்யாணத்தை நிறுத்தினப்போ கதிர் சார் தான் சண்டை போட்டு அவளை துரத்தினாரு. இல்லன்னா ஏற்பாடு பண்ண கல்யாணம் நின்றுக்குமே. நீங்க சொல்ற சொந்த பந்தம் முன்னாடி நம்ம மானம் போயிருக்கோம் அத்த. விருந்து போடுறதுக்கு சொந்தமா தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல அத்த. அன்பும் பாசமும் இருந்தாலே போதும். அதெல்லாம் எங்களுக்கு புரியுது. விருந்து வைக்கிறவங்க சொந்தமா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா விருந்து வைக்கிறவனுக்கு சொந்தம் இருக்கணும்ல. அந்த வக்கீலுக்கு குடும்பம் இருக்கா? பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்காங்களா? எதுவுமே இல்ல. ஒரு கல்யாணம் ஆகாத பேச்சுலர் வீட்டுக்கு எப்படி போறீங்க? கரெக்டா சொன்ன. கல்யாணமான புது தம்பதிங்க தன்னோட முதல் விருந்த இன்னொரு தம்பதிங்க வீட்டுக்கு போனாதான் நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு கல்யாணம் ஆகாதவன் ஒருத்த வீட்டுக்கு விருந்துக்கு போனா அது விளங்குமா? இதெல்லாம் ஒரு காரணமா அகல்யா? தாலி கட்டிக்கிட்டு முத கும்பிடுறதே விநாயகர் தானே. அவரு ஒத்தையா தானே இருக்காரு. அதுக்கு என்ன சொல்ற நீ? அம்மா, புதுசு புதுசா ஏதாவது தடங்கள் பண்ணிட்டே இருப்பீங்களாமா? இங்க சாப்பிடுற ஒரு வேளை சாப்பாட கதிரோட சாப்பிட போறோம், அவ்வளவுதாம்மா. இதுக்கு எதுக்குமா இவ்வளவு ஆர்குமெண்ட்? திருமரா, அவ கிடக்குறா வீடு. நீங்க கிளம்புங்க. ஆதிரா, வா போலாம். போங்க போங்க. என் பேச்ச கேட்கல இல்ல? ஏண்டா இவ பேச்ச கேட்கலன்னு ஒரு நாள் கவலைப்படுவீங்க. ஏய், பார்த்து போயிட்டு வா. போயிட்டு வரோம். நாங்க போயிட்டு வரோம். ஆதிரா, வா. கல்யாணி ஆதிரா கிட்ட மோதி பல்பு வாங்கிட்டாங்க. அதான் டென்ஷனா இருக்காங்க. என் தம்பி வாழ்க்கையை நாசம் பண்ண ஆதிராவும் திருமாறனும் நிம்மதியா இருக்கவே கூடாது. அதுக்கு அண்ணிதான் கரெக்டான ஆளு. அந்த ஆதிரா ஓவரா தான் ஆடுறா. மாமியாருங்கிற மரியாதை உங்க மேல கொஞ்சமாவது இருக்கா? நான் அப்படிதான் விருந்துக்கு போவேன்னு போறாளே. விருந்துக்கு போறத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. ஆனா அந்த வக்கீல் கிட்ட பல்ல இழிக்கிறதுக்கு போறா பாரு, அததான் என்னால தாங்கிக்க முடியல.
எனக்கு வர வர திருமாறனோட வாழ்க்கை நாசமா போயிடுமோன்னு கவலையா இருக்கு. முதல்ல நான் திட்டினா பம்முவா பயப்படுவா. இப்ப எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டா. இல்ல அந்த வக்கீல் கதிர் குடுக்கற தைரியம். அது கிடையாது அண்ணி. ஆதிராவோட தைரியமே இப்ப அவ கழுத்துல இருக்கிற தாலிதான். முதல்ல அவ வாழ்க்கைய சாரு பறிச்சுட்டு போயிடுவான்னு பயந்தா. அப்புறம் கோர்ட்ல தான் திருமாறனுக்கு பொண்டாட்டி இல்லன்னு தீர்ப்பான உடனே இன்னும் நடுங்குனா. அதனால நீங்க திட்டினா பயந்த மாதிரி அவ நடிச்சா. ஆனா இப்போ கல்யாணம் ஆனதுல இருந்து அவ மனசுல ஒரு தெம்பு வந்துருச்சு அண்ணி. இனி யாராலையும் தன்னை அசைக்கவும் ஆட்டவும் முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டா. அதான் நீங்க அவ்ளோ சொல்லியும் கேட்காம விருந்துக்கு போயிட்டா. பாக்குறேன், இது எத்தனை நாளைக்கு நானும் பாக்குறேன். நீங்க இப்படி பாத்துட்டே இருந்தீங்கன்னா ஆதிரா ஜெயிச்சிட்டே தான் இருப்பா. இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அண்ணி. இப்பவே அவ சாரதாத்த, சுபத்ராமா, திருமாறன்னு எல்லாரையும் கவுத்துட்டா. இந்த வீட்ல அவ மெஜாரிட்டி, நீங்க மைனாரிட்டி. இது இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்க, சிங்கிள் டீ கூட உங்களை வழி இல்லாம பண்ணிடுவா. ஜாக்கிரதை. சாரதாத்த வேற எனக்கு அப்புறம் நீதான் இந்த வீட்டை ஆட்சி செய்ய போறேன்னு ஆதிராவை ஏத்தி விட்டுட்டே இருக்காங்க. இது இப்படியே தொடர்ந்துச்சு, இந்த வீட்டோட மொத்த மரியாதையும் அவளுக்கு தான் கிடைக்கும். இப்போ வெளியில போயிட்டு தான் அந்த வக்கீல பாத்துட்டு இருக்கா. அடுத்து அவனை இங்கே கூட்டிட்டு வந்துருவா. உங்க கையாலேயே அவனுக்கு டீ போட சொல்வா, விருந்து வைக்க சொல்வா. செய்வீங்களா? நான் ஏன் செய்யணும்? நான் என்ன அவ்வளவு மானங்கட்டா போயிட்டேன்? அவளை நார் அடிச்சிருவேன். சொல்லாதீங்க அண்ணி, செய்யுங்க. தான் நினைச்ச எல்லாத்தையும் ஆதிரா சாதிச்சுட்டே வர. இந்த வக்கீல் விஷயத்திலயும் அவ ஜெயிச்சிட்டா. அதுக்கப்புறம் நீங்க வெளியில முக்காடு போட்டுட்டு தான் போகணும். பாத்துக்கோங்க. நீ சொல்றது கரெக்ட் தான். இதுக்கு மேலே விட்டா அந்த ஆதிராவை அடக்க முடியாது. சீக்கிரமா அவளுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். எந்த திருமாறன் அவ பக்கம் இருக்கான்னு ஆடுறாளோ அதே திருமாறன் வாயால அவளை இந்த வீட்டை விட்டு வெளியில போக வைக்கிறேன். அந்த ஆதிரா இந்த வீட்டை விட்டு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. வெல்கம். இந்தாங்க. தேங்க் யூ. தேங்க்ஸ் கதர். அட, கூப்பிட்டதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து வந்திருக்கீங்க. நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். சரி வாங்க, நம்ம உள்ள போலாம். வாங்க. ஆதிரா வா. உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. ஹோட்டல் சூப்பரா இருக்கு சார். டேஸ்ட், சர்வீஸ், ஆம்பியன்ஸ் இது எல்லாமே இங்க சூப்பரா இருக்கும். ஆமா, உங்களுக்கு மேரேஜ் ஆகி நான் தானே ஃபர்ஸ்ட் ட்ரீட் கொடுக்கறேன். ஆமா, ஏன் கேக்குறீங்க? இல்ல, எப்பவுமே கல்யாணம் ஆன உடனே சொந்தக்காரங்க தான் ஃபர்ஸ்ட் ட்ரீட் கொடுப்பாங்க. அப்படி பார்த்தா நான் தானே உங்களுக்கு முதல் சொந்தம். என்ன கதர், ஜாலியா வந்து எங்களை போய் ஃபீல் பண்ண வைக்கிறீங்களே. ஜாலி தானே, ஆரம்பிச்சிடலாம். பேரர் சார். என்ன சார் இதெல்லாம்? கேக் இல்லாம செலிப்ரேஷனா? பேரர் இந்தாங்க சார். இந்தாங்க, 2 பேரும் சேர்ந்து வெட்டுங்க. சார், 2 பேரும் ஒரே டைம்ல ஊட்டுங்க.
சார் உங்க 2 பேருக்கும் வாழ்த்துக்கள் சார். வேற ஒரு நிமிஷம். இந்தாங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் கொடுத்து. தேங்க்யூ சார். தேங்க்யூ. என்ன கதர் இவ்வளவு ஐட்டம் வச்சிருக்காங்க? சார் எங்களால எப்படி சாப்பிட முடியும்? சும்மா ஏதாச்சும் சொல்லாதீங்க, சாப்பிடுங்க. அட எடுத்து சாப்பிடுங்க. போதும் சார், சாப்பிடுங்க. போதும்.